ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஜெட் டு மாஸ்டரி. இந்த வீடியோல நம்ம இன்டர்மீடியேட்ல இருக்கிற பிட் மேனிபுலேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை பத்தி தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போறது தான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர் மட்டும் நம்ம வந்து பேசிக்கா ஆப்ரேட்டர் சொல்லும் போதே நான் வந்து சொல்லாம இருந்திருப்பேன். இந்த ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ல நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுவோம். ஸோ அதனால பிட்வைஸ் ஆப்ரேட்டர் டெப்தா இங்க பார்க்கலாம் அப்படிங்கறதுனால நம்ம அங்க சொல்லல. ஸோ இப்போ டிஎஸ்ஏ மாடியூல்ல பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னா என்ன, இதை யூஸ் பண்ணி எப்படி இந்த பிட் மேனிபுலேஷன் டாபிக்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. முதல்ல பிட் வைஸ் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பிட் வைஸ் ஆப்ரேட்டர் பேர்லயே இருக்கு. ஸோ இந்த பிட் வைஸ் ஆப்ரேட்டர்னாலே இட்ஸ் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் ஆப்ரேஷன். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. கரெக்டா? ஸோ ஆப்ரேட்டர்ஸ் இஸ் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் ஆப்ரேஷன்ஸ். அப்போ பிட் வைஸ் ஆப்ரேட்டர்னா என்னன்னா, பிட் வைஸ் ஆப்ரேஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இந்த பிட் வைஸ் அப்படிங்கும் போதே, so bitwise operator is used to perform operations on individual bits. Perform operations on individual bits. So இந்த பாயிண்ட் ரொம்பவே நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். So எதுக்கு யூஸ் ஆகுது? Perform operations on individual bits of binary number. Individual bits of binary number. ஸோ பைனரி நம்பர்னா என்னது? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தானா? அதுதான் இண்டிவிஜுவல் பிட்ஸ் ஆஃப் பைனரி நம்பர். அது என்னென்ன அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன் மட்டும்தான். சரி, ஓகே. ஸோ இதுக்கு தான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகுது. சரி, ஓகே. பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ல என்னென்ன இருக்கு? கரெக்டா? பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னா நம்ம எதெல்லாம் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோன்னு இருக்கு இல்லையா? ஸோ அதுல நம்ம வந்து அண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அண்ட்னா லாஜிக்கல் அண்ட் நான் சொல்ல கிடையாது. லாஜிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆர் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ரெண்டு அண்ட் போடுவாங்க. கரெக்டா? ஸோ லாஜிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆர்னா என்னன்னா, இங்க பாருங்க, லாஜிக்கல் அண்ட் ஆர் இதெல்லாம் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ரெண்டு அண்ட் இருக்கும், ரெண்டு ஆர் இருக்கும். ஸோ இது லாஜிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆர். நார்மலா அண்ட் ஆர் அப்படின்னா என்ன வரும்னா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இது வந்து அண்டுன்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் இது ஆர், நெக்ஸ்ட் இது எக்ஸ் ஆர். இது எல்லாமே பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ல வரும். ஸோ நெக்ஸ்ட் இது நாட் அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்பிளமேஷன் சிம்பிள நாட்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் ஒரு நெகோஷியேஷன் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ ஆர் இது இந்த ரெண்டுமே நாட்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் அண்டு ஆறு எக்ஸாரு, ஓகே, நாட். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஷிஃப்ட். ஸோ இது லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், இது ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஸோ இதெல்லாம் என்னன்னு நம்ம நோட் பண்ணிக்கலாமா? சரி, முதல்ல இது வந்து அண்டு, இதுல எந்த டவுட்டும் கிடையாது. திஸ் இஸ் அண்டு. இது ஆர், ஓகே. இது எக்ஸார், ஓகே. அடுத்தது இது வந்து நாட், ஓகே. அடுத்தது இது வந்து லெஃப்ட் ஷிஃப்ட், ஓகே. அடுத்தது இது வந்து ரைட் ஷிஃப்ட். ஸோ இந்த ஆப்ரேட்டர் எல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, ஓகே. இப்போ நேமிங் கன்வர்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நேமிங் கன்வர்ஷன்னா நம்ம நார்மலா எப்படி இதை சொல்லுவோம் அப்படின்னு. ஸோ இந்த ரெகுலர் டேர்ம், ஏன்னா நான் இப்போ செட் ஐஎத் பிட், அன்செட் ஐஎத் பிட் அப்படின்லாம் சொன்னேன்னா என்ன செட்டுங்கிறாங்க அன்செட்டுங்கிறாங்கலாம் உங்களுக்கு தெரியாம இருக்கும் இல்லையா? ஸோ அதனால நேமிங் கன்வர்ஷனையும் நான் உங்களுக்கு இங்க சொல்லிடுறேன். நேமிங் கன்வர்ஷன், ஓகே. ஸோ இந்த நேமிங் ரொம்ப நாள் கழிச்சு எழுதுறதுனால ஹேண்ட் ரைட்டிங் ரொம்பவே மோசமா இருக்கு. ஓகே, நேமிங் கன்வர்ஷன் இதுல வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒன் இருக்கு, தென் ஜீரோ இருக்கு. இந்த ஒன்னை நான் என்னன்னு சொல்லலாம்னா ட்ரூன்னு சொல்லுவேன். இந்த ஒன்னை, கரெக்டா? ஸோ இந்த ஒன்னை ட்ரூன்னு சொல்லுவேன், இந்த ஜீரோவை ஃபால்ஸ்னு சொல்லலாம். ஓகே. அப்படி இல்லைன்னா இந்த ஒன்னுக்கு இன்னொரு பேர் என்னன்னா செட் அப்படின்னு சொல்லுவேன், ஜீரோ வந்து அன்செட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நார்மலா ஒன் அண்ட் ஜீரோ இதுதான் இருக்கு. ட்ரூ ஃபால்ஸ்னு சொல்லலாம், இல்ல செட் அன்செட் அப்படின்னு சொல்லலாம். இது நேமிங் கன்வர்ஷன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ட்ரூத் டேபிள் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ட்ரூத் டேபிள், அது என்ன ட்ரூத் டேபிள் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருப்போம். ஸோ இருந்தாலும் இப்போ வந்து ஒரு ரீகால்காக இந்த ட்ரூத் டேபிள், ஏன்னா இது இருந்தாதான் நம்மளால அந்த அண்ட் ஆர் எக்ஸார் ஆப்ரேஷன்லாம் நமக்கு பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த ட்ரூத் டேபிள்ல முதல்ல ஏ அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ, ஒரு வேரியபிள், பி அப்படிங்கிற ஒரு வேரியபிள். அது இல்லாம நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே, அண்ட் ஆப்ரேஷன் பண்ணுவோம், தென் ஆர் ஆப்ரேஷன் பண்ணுவோம், தென் எக்ஸார் ஆப்ரேஷன் பண்ணுவோம். சரி, இதெல்லாம் ட்ரூத் டேபிள். ட்ரூத் டேபிளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். ஸோ ஜஸ்ட் கொஞ்ச நேரம் இந்த கலர்லயே வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே.
இப்போ ட்ரூத் டேபிள் நம்ம டிராப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ட்ரூத் டேபிள்ல வந்து இப்போ நம்ம ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்னு எடுத்து எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ கொஞ்ச நேரம் ஜஸ்ட் இந்த டிரா மட்டும் முடிச்சுக்கிறேன். ஓகே, ஏ பி அப்படிங்கிறது தான் நம்ம ரெண்டு வேரியபிள்ஸ். அந்த ரெண்டு வேரியபிள்ஸ்ல ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்னு இருக்கும். ஸோ அதுல நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறது. சரி, ஓகே. இப்போ இந்த ட்ரூத் டேபிள்ல நமக்கு வந்து அண்ட் ஆப்ரேஷன் அப்படின்னா எங்க போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஓகே. ஸோ இப்போ இந்த ட்ரூத் டேபிள் இருக்கு இல்லையா, இந்த ட்ரூத் டேபிள்ல அண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஏங்கிறது நான் இப்போ வந்து 1 அப்படின்னு எடுத்திருக்கேன். பிங்கிறது 1 அப்படின்னு வச்சாச்சு. அடுத்தது ஏ 1 பி 0, அடுத்தது ஏ 0 பி 1, அடுத்தது ஏ 0 பியும் 0. ஸோ இப்படி 4 வேல்யூஸ் இருக்கு. இப்போ அண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அண்ட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் ஃபால்ஸ் ஆர் 0 அப்படின்னா என்ன மீனிங்னா இங்க பாருங்க, நான் முதல்ல எழுதிக்கிறேன். கோயிங் டுவர்ட்ஸ் ஜீரோன்னு வச்சுக்கலாம். கோயிங் டுவர்ட்ஸ் 0. இது என்னன்னா ஆர் அப்படின்னா என்னன்னா திஸ் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் 1, கோயிங் டுவர்ட்ஸ் ட்ரூ. சரி, இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த அண்டு எங்கடா 0 கிடைக்கும்னு தேடிட்டு இருக்கும். ஓகேவா? இப்ப ஏ அண்ட் பி ரெண்டு ஆபரேஷன், ரெண்டு வேரியபிள்ல இருக்கு, ரெண்டு வேல்யூஸ் இருக்கு. எங்கடா 0 கிடைக்கும்னு அப்படியே தேடிட்டு இருக்கும். ஸோ 0 கிடைச்ச உடனே இதோட ஆன்சர், அண்டோட ஆன்சர் என்னவா வந்துடும்னா 0வா வந்துடும். அதாவது இப்ப ஏல 1 இருக்கு, பிலயும் 1 இருக்கு. அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் அண்ட் ஆபரேஷன் பண்ணோம்னா இங்க 0வே கிடையாது. கரெக்டா? அப்ப இந்த ரெண்டுல ஏதாவது 1 0 இருந்தாலுமே எனக்கு என்ன அண்ட் என்ன சொல்லிடும், இட்ஸ் கோயிங் டுவர்ட் 0, 0 நோக்கி தான் போகும். அப்போ 1 and 1 அப்படின்னு பண்ணும்போது எனக்கு ஆன்சர் 1, 1 and 0 பண்ணும்போது எனக்கு ஆன்சர் 0, 0 and 1 பண்ணும்போது எனக்கு 0. ஏன்னா இங்க 0 இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு இடத்துல 0 இருந்தாலே எனக்கு 0 கிடைச்சிடும். நெக்ஸ்ட் 0 and 1 கிடைக்கும் போது எனக்கு ஆன்சர் 0. நெக்ஸ்ட் 0 and 0 படிக்கும் போது எனக்கு ஆன்சர் 0. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் என்ன வருது, ஆர். ஆர் என்ன சொல்லியிருக்கேன், கோயிங் டுவர்ட்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ட்ரூனா என்னது, 1. எங்கடா 1 இருக்குன்னு தேடும். அப்போ 1 and 1 ஆர் 1ல எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 1. ஸோ 1 ஆர் 0ல எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 1. 0 ஆர் 1ல எனக்கு என்ன ஆன்சர் என்ன கிடைக்கும், 1. 0 ஆர் 0ல எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், இங்க 1ஏ கிடையாது. கரெக்டா? அப்ப இங்க 1ஏ இல்லைன்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 0. ஏதாவது ஒரு இடத்துலயாவது 1 இருந்தாதான் எனக்கு ஃபைனல் அவுட்கம் வந்து எனக்கு 1ன்னு கிடைக்கும். எங்கேயுமே 1 இல்லைன்னா எனக்கு எப்படி ஃபைனல் அவுட்கம் எனக்கு 1 கிடைக்கும். கரெக்டா? நெக்ஸ்ட் எக்ஸார். ஸோ எக்ஸாரை வந்து நீங்க ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நான் எப்படி சொல்றேன்னா ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்க எக்ஸாரை பொறுத்த வரைக்கும் சேம் சேம் பப்பி சேம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் சேம் பப்பி சேம். என்னடா இது ஏதோ புதுசா விளையாட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. எக்ஸார்னா சேம் சேம் அப்படின்னா ரெண்டு நம்பர் சேமா இருந்தா பப்பி சேம். பப்பி சேம்னா 0. உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிரும், ஒரு ஃபால்ஸ் 0 கிடைச்சிரும். இப்ப இங்க பாருங்க, A1 B1 இங்க எப்படி இருக்கு, ரெண்டுமே சேமா இருக்கு. அப்ப ரெண்டுமே சேமா இருக்கிற சமயத்துல எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 0. சேம் சேம் பப்பி சேம். இங்கே டிஃப்ரெண்டா இருக்கு, ஸோ இப்போ ஆன்சர் 1. இங்கே டிஃப்ரெண்டா இருக்கு, ஸோ ஆன்சர் 1. இங்க ரெண்டுமே என்னவா இருக்கு, சேமா இருக்கு, ஸோ அதனால ஆன்சர் 0. ஈஸியா இருக்கா? ஸோ ட்ரூத் டேபிள் ஈஸியா இருக்கா? சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சில ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம்னா எக்ஸாம்பிள். இப்போ 4 and 5 எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ வந்து A is equal to 4, B equal to 5. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நான் வந்து அண்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்னா 4ன்னா என்னது, 2 power 0, அதாவது 8 4 2 1 அப்படி இந்த 4 டிஜிட் வச்சுக்கிட்டோம்னா 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3. ஓகே, அப்போ வேல்யூஸ்னு எழுதும்போது நமக்கு இங்க வந்து 4ங்கும் போது என்னென்ன வரும், 1 2 4 8. அப்போ 4ன்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு இங்க மட்டும்தான் 1 கிடைக்கும். ஓகே, இருங்க. இப்போ நம்ம டைரக்டா வேல்யூஸ் எழுத ஆரம்பிக்கலாம். ஓகே, 4ன்னா நமக்கு பைனரி வேல்யூஸ் எப்படி எழுதணும், ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இட்ஸ் ஒர்க்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் பட்ஸ்னு சொல்லியிருக்கேன். அப்போ 4 அப்படிங்கும்போது இங்க ஒரு 1 இருக்கும், இங்க 0 0 0. ஓகே, 5 அப்படிங்கும்போது இங்க 0, இங்க 1, இங்க 0, இங்க 1. ஓகே, இப்போ ஏ எழுதியாச்சு, பி எழுதியாச்சு. இந்த ரெண்டுத்துக்கும் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அண்ட்னா என்னது, அண்ட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் ஃபால்ஸ். எங்க ஒரு இடத்துல 0 இருந்தாலும் நமக்கு 0 கிடைச்சிடும். கரெக்டா? அப்போ ஆன்சர் 0 1 0 0 0
0. ஏன்னா நீங்க அண்ட் ஆப்ரேஷன் பண்றீங்க. அடுத்தது 1 1ன்னு பார்க்கும்போது 1. அடுத்தது ஸோ 0 0ன்னு பார்க்கும்போது ஆன்சர் 0. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஸோ உங்களுக்கு இங்க 4ல மட்டும்தான் ஒரு 1 இருக்கா? ஸோ அப்ப இதோட ஆன்சர் 4. அப்ப 4 அண்ட் 5ன்னு நமக்கு பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 4 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதுவே ஆர் பண்ணா என்ன, எக்ஸார் பண்ணா என்ன இப்படிங்கிறதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல இந்த எக்ஸ்பிளனேஷன் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட கண்டினியூஷன் வீடியோவா நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. ஏன்னா எல்லா வீடியோஸையுமே எல்லா கான்செப்டையும் ஒரே வீடியோல சொன்னா நீங்களும் பார்க்க மாட்டீங்க. ஸோ எடுக்கிற எனக்குமே டயர்ட் ஆயிரும். ஸோ தட் இஸ் த ரீசன். நெக்ஸ்ட் வீடியோல இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்க லிசன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் டேக் அ பிரேக் அண்ட் இந்த 4 and 5 கூட அண்ட் மட்டும் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஆர் பண்ணி என்ன ஆன்சர்னு சொல்லுங்க, எக்ஸார் பண்ணி என்ன ஆன்சர்னு சொல்லுங்க. ஓகேவா? சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் பை பாய், டேக் கேர்.